வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே மட்ட உருவா சேனல்லேருந்து அரக்கன் லவ்ஸ் அனுஷ்கா, பட் அனுஷ்கா லவ்ஸ் கிரிஞ்ச் பாக்ஸ் 11 அதான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி கிரிஞ்ச் பாக்ஸ் 18 அந்த வீடியோ ஆல்ரெடி வந்திருக்கும். இந்த வீடியோக்கு முன்னாடி ஐக்கால் வேணால் தராமல் செக் பண்ணி பாருங்கள், ஹெலிகாப்டர் நாயகன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, மட்ட உருகா வீவர்ஸுக்கு தேவை ஹெட் செட்டு. ஹலோ யூடியூப் பசிக்கலே, வெல்கம் டு மட்ட உருகா. இந்த இழுவ சவுண்டு நேற்று பார்த்த வீடியோ இழுவ சவுண்டு வரலங்க. இது வந்து பழைய வீடியோ 11, அது வந்து 18 ஊர்கா பழசுல தான் அந்த இழுவ சவுண்டு வருது. பொதுவாக பார்த்தீங்கன்னா டோலிவுட்டில் நிறைய இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ், ரிலிஜியன் மூவிஸ், ஃபேண்டசி ஃபிலிம்ஸ், சாமி படங்கள்லாம் இஷ்டத்துக்கு வரும் வருஷம் ஏதோ ஒன்று. அப்படி 2012 நாகார்ஜுனா நடிச்சு வந்த ஒரு ஃபேண்டசி சாமி படம் தான் தம்மருக்கம். தம்மருக்கம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த உருட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, உரிமி மேலம், அதுதான். இதை பார்த்தா உங்களுக்கே சில பேருக்கு புரியும் இது ஒரு பரமசிவ படமா இருக்கலான்னு. இது இல்லை, லார்டு பரமசிவம் பரமேஸ்வர். சரி வாங்க படத்துக்குள்ள போவோம். இத்திரைப்படத்தின் கதையை கூற வேண்டுமென்றால் பல நூறு ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். அதாவது ஒரு காலத்துல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் யுத்தம் ஒண்ணு வருகையில் அதில் தர்மம் வென்று அதர்மம் மண்ணக்கவ கிர்மாடா மாதிரி ஒருத்தன் அதர்மம் கேங்ல இருந்து தப்பிச்சு வந்து என் குடும்பத்தை கூறுகூறா வெட்டி கொன்ன அந்த தர்மம் கேங் ஆளுகளை கொன்னு பழி வாங்கி அதர்மத்தை நில நாட்டுல அந்த காசுரு இல்ல, என்ன பேரு, அந்த காசுரு அந்த காசுரு ஒரு கூணு விழுந்த தாத்தா வந்து தம்புடு அமைதி, இப்போ நமக்கு கட்டம் சரியில்லை, வானவன் போயிட்டு அப்புறமா வருவோன்னு அந்த காசுருவை கூட்டிட்டு இந்த பழைய ESPN ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் அவுட் ஆனா ஒரு டக்கு சோகமா நடந்து போற மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்றோம்னு 2 பேர் திரும்ப போயிடுதுங்க. ஒரு 1000 வருஷம் கழிச்சு, அதாவது இந்த கதை 1000 வருஷம் கழிச்சு கண்டினியூ ஆக போகுது. உலக உருண்டையை காட்டுறாங்க, அதுல ஜூம் பண்ணா ஏசியா, அதுல ஜூம் பண்ணா இந்தியா, அதுல ஜூம் பண்ணா ஆந்திரா, ஓ இப்போ தெலுங்கானாவோ. ஓகே, ஓம்கார முத்ரால ஓம் கிரீம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் கூர்காஸ். ஓம் வலிமை அப்டேட் வரணும் நாம ஓம் வடக்கத்துக்கார வாந்தியில போக நாம ஜென்ரலா இந்த ஓம் கிரீம்லாம் கண்டிப்பா ஏரியா ஒருத்தன் தான் முன்னாடி நின்று ஸ்பான்சர் பண்ணி தலைமை தாங்கிட்டு இருப்பாப்லையா. அதே மாதிரி தான் இவர் தான் ஓம் கிரீம் ஹெட். எல்லாரும் வானத்தை பார்த்து சங்கு எடுத்து ஊதி அந்த உரிமையை உருட்டி ஏதோ நடக்க போறதுக்கு லீடு கொடுக்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்னா, வானத்துல ஒரு 5 கிரகங்களும் ஒன்னா ஒரு நேர்கோட்டில் ஹாய் மச்சா அவாரியும் மீட் பண்ணும்போது ஒரு ஒளி பூமிக்கு பாஸ் ஆகுது. அந்த ஒளி ஒரு வீட்டுல லேண்ட் ஆக அப்போ வான்னு ஒரு பேபி பிறக்குது. ஓம் கிரீம் ஹெட், அடடா அற்புதம், இட்ஸ் டிவோஷனல் மிராக்கிள், இந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கும்னு ஏரியா ஹெட் ஹீரோயின் அப்பா கிட்ட பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஐயா அம்மாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த டார்ச் அடிச்ச வீட்டுல பிறந்த குழந்தை இவர் குழந்தை தான். ஸோ அது சாதாரண குழந்தை கிடையாது. 5 கிரகங்களும் ஒன்னா ஒரு நேர்கோட்டில் சந்தித்த பொழுது அதன் மூலமாக பிறந்த குழந்தை. அடுத்த நாள் ஓம் கிரீம் ஹெட் அந்த டார்ச் அடிச்ச குழந்தை ஜாதகத்தை அலசி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பிறந்த குழந்தை அதோட கன்னி பருவத்தை அடையும் போது ஒரு ஆபத்து காத்திருக்கு. அந்த ஆரம்பத்துல வா தம்புடு இப்போ ஒண்ணுக்குன்னு அடிச்சு வெளுத்து போடுவானுங்க, நம்ம அப்புறம் வருமும் கூட்டிட்டு போன அந்த கூணு விழுந்த பெரியவர் ஹோம் கிரீம் ஹெட் சொன்ன மாதிரியே அடடா அற்புதம், இதுக்கு தான் நல்லா காத்திருந்தோம், நேரம் வந்து விட்டது கோவிந்த் சாமி, நேரம் வந்து விட்டதுன்னு ஒரு குகையில கூக்குரலிட 1000 வருஷம் ஆச்சு இல்லையா. ஸோ பெரியவர் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு மாறிட்டாரு. என்னடா சால்ட் மட்டும் தான் இருக்கு, பெப்பரை காணா, கலக்கிக்கு காரம்பத்திலும் எடுத்து கொட்டிட்டியா, சமக்கலை. சால்ட் தாத்தா சொன்ன விஷயத்த கேட்டு 1000 வருஷமா அடங்கி போய் அசையாத சிலையா இருந்த அந்த கிர்மாடா அந்த கசுரா உயிர் கிர்மாடான்றாரு, அண்டகசுரான்றாரு. இந்த கிழவனும் அண்டகசுரான் தான் கத்துனாரு அந்த தாத்தா. நீங்க இப்போ ஒரு கேவலமான கன்றாவியான அருவருப்பான இன்ட்ரோ பார்க்க போறீங்க. என்னது யாம் பெற்ற இன்பத்தை வையகமும் பெற. எனக்கு இவன் ஃபேஸ் பிடிக்கல, நான் போய் வர்க் பண்ண போறேன். ஆனா சிஜி பாம்புகளாம் கூடு கட்டி வாழ்ந்துட்டு நல்லா இருக்கு, என்ன எல்லாத்தையும் சுருட்டி எடுத்து வச்சிருப்பாப்ல. இனி அது வெளிய வந்து தூக்கிட்டு நிக்கும்.
நல்லா இருந்துச்சு தானே சிஜி, நல்லா பண்ணிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. டூடுன்னு எல்லாரும் சேர்க்குறாங்க, லூலுன்னு சேர்த்தா தெலுங்கு வந்துடும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி டூடுன்னு சேர்க்குறாங்க. சிலையா இருந்தவரு திடீர்னு எந்திரிச்சு வந்து கத்த கியா மேட்டர் ஹேன்னு கேட்டீங்கன்னா அந்த காசுர ஆப்ஜெக்டிவ் சிம்பிள். அதாவது 5 கிரகங்கள் ஒரே நெருக்கோட்டில் சந்தித்த பொழுது பிறந்த குழந்தைய வயசுக்கு வந்த அப்புறம் அதை நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு பலி கொடுத்தா ஐ வில் பிகம் த கிங் ஆஃப் த 14 வேர்ல்ட்ஸ். பஞ்சபூதங்களுக்கும் நான் தான் பகவான். இதுதான் அவரோட அப்ஜெக்டிவ், கோல், மோட்டோ எல்லாம். அது அவ்வளோ ஈஸி இல்ல கிர்மாடா. உன் அப்ஜெக்டிவ் அபேஸ் பண்ண ஒருத்த வருவான். என்ன சொன்ன? போச்சுடா. நான் தான் சொன்னேங்க, எனி எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் சுருட்டி இருந்த பாம்பை தூக்கி எடுத்து வெளியே விட்டுருவாரு. தூக்கிட்டுமா இரு சொல்றேன், தூக்கிட்டுமா கூல் டவுன் கிர்மா. யாரவன் அவன் வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோ. இப்ப சின்ன பையனா இருக்கான், பின்னாடி அவன் வளர்ந்து பெரிய பையன் ஆகி ஹீரோ ஆகும்போது உன் அப்ஜெக்டிவ்க்கு ஆபத்தா இருப்பான்னு சால்ட் தாத்தா சொல்ல, அவன் வளர்ந்து ஹீரோ ஆனதானே எனக்கு ஆபத்து. தோ இப்ப போய் அவனை மறுகைய பண்ணிட்டா எப்படி ஹீரோ ஆவான்னு அந்த பொடி பையனை பொடுத்தல கிளம்பிட்டாப்ல. அட கூறு கேட்ட கிர்மாடா. அந்த பொடி பையன் காசி கங்கால முங்கி எந்திரிச்சிட்டு இருக்கும்போது, அடடா யார் இந்த தம்புடு இவ்வளோ தேஜஸ் தெரியுதுன்னு ஒரு சாமியார் வந்து ஆச்சரியப்பட்டு கேட்க, அதாவது சாமி தம்புடு சாதாரண குழந்தை கிடையாது, ஒரு அதிசய குழந்தை. எப்படி நானும் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. சின்ன வயசுல எல்லா குழந்தைக்கு முன்னாடி விளையாட்டு சாமானை வச்சா அது விளையாட்டு சாமானை தான் எடுக்கும். ஆனா இவன் குழந்தையா இருக்கும்போது அந்த உருட்டுற உரிமை எடுத்தான். அதுல இருந்து இவன் சாதாரண குழந்தை கிடையாது, குழந்தை நாங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அன்னில இருந்து அந்த குழந்தைக்கு பேரு மல்லிகார்ஜுனா. படத்துல நாகார்ஜுனாக்கு மல்லிகார்ஜுனான்னு பேரு, ரெண்டுத்துல அர்ஜுனா காமன். இந்த ஃபிளாஷ்பேக்ல கேட்டு முடிச்சுட்டு அந்த சாமியார் சின்ன வயசுல இவ்வளவு சிவபக்தியா ஓம் சிவசோமான ஆசீர்வாதம் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணி வைக்க, அவரு ஆசீர்வாதமான நேரம் என்னமோ தெரியல, அன்னைக்கு ராத்திரி கார்ல போயிட்டு இருந்த அந்த குடும்பத்தை ஒரு ராட்சசி சிறுத்தை கவ்வி அந்த குடும்பத்தையே கொன்னுடுது. ஏங்க நல்லா பண்ணிருக்காங்க சிஜி. குழந்தை கொள்ள வரும்போது பயத்துல தவறி தண்ணிக்குள்ள விழ, இவன் எப்படி செத்து போயிடுவான், செத்த பையிலன்னா அந்த ராட்சச சிறுத்தை பேக் அடிச்சிருது. நீங்க கெஸ் பண்றது ராட்சச சிறுத்தை அந்த சொன்னேன். இப்ப பாரு, அவன் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே அவனை கொன்னுட்டேன், இனி என்ன ராசை நிறைவேறிடுன்னு சொல்ல, தவறு செய்து விட்டாயே சிவகாமி, தவறு செய்து விட்டாயே. அவனை வேணா நீ கொல்லலாம், ஆனா அவனை அமிச்ச சிவபெருமானால தடுக்க முடியாது. ஓ இந்த ஆபரேஷன் அவரு உள்ளா. இப்ப என்ன செய்ய? ஒண்ணு பண்ணு, கண்ணை மூடி ஓம் நம சிவாயா ஓம் நம சிவான்னு சிவபுரம் நினைச்சு தவம் இரு, அவர் நீ கேட்டதை கட்டாயம் கொடுப்பாருன்னு சால்ட் தத்த ஐடியா தர. சோ இப்பதான் கால் வலிக்க சிலையா ஒரு 1000 வருஷம் நின்று இருந்தேன், இப்ப 20 வருஷம் தவ இருக்கணுமா? சரி படத்தோட ஹீரோ நடைனா சும்மாவா இருப்போம்னு கிருமாடா தன்னோட தவத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா தண்ணியில தவறி விழுந்த குழந்தைய ஒரு அகோரி அண்ணன் கண்டெடுத்து கொண்டு வந்து உயிர் பொழைக்க வச்சுட்டு போயிடுறாப்ல. தான் குடும்பமே தன் கண் முன்னாடி இறந்தது பார்த்த குழந்தை சாமி முன்னாடி போய் நின்று, நானும் 2 வேளை குளிக்கிறேன் 4 வேளை கும்பிட்றேன், ஆனாலும் என் குடும்பத்தை காப்பாற்றல, உன் மேல பெரிய மதிப்பணியே வச்சிருந்தேன், எப்படி பண்ணிட்டியே, இனி நான் உன்னை வணங்க மாட்டேன், வழிபட மாட்டேன், உன் பேச்சு காண டூ விட்டுட்டு தப்பிச்ச தங்கையை தோல்ல தாங்கிட்டு ஆத்திகனா இருந்தவன் நாத்திகனா நகர்றான். இனிதான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு எப்படியோ ஒரு 20 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ நாம இந்த 5 கிரகங்களும் ஒன்னா நேர்கோட்டில் சந்தித்த பொழுது பிறந்த குழந்தை என்றே முத பார்ப்போம். 20 வருஷம் ஓடி போச்சு இல்லையா? எப்படி வளர்ந்து ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் யார் தெரியுமா? தலைவி அனுஷ்கா தான். வாவ் வாட் a பியூட்டி. இந்த சீன்ல ஒன்று கவனிச்சிங்களா? தலைவி வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு வருது. ஏன்னு தெரியுமா? ஏன்? ஐயோ சார் ஏஞ்சல். எஸ் ஸ்மார்ட் பாய். அனுஷ்கா வந்து ஒரு வாழும் தேவதனால டைரக்டர் வந்து ஒயிட் ட்ரெஸ் கொடுத்து விட்டு அழகு பார்த்துருக்காப்ல. ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும் போல ஒரு அதிசய பிறவி அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒன்று குறையுது. ஒட்டு இல்ல. இப்ப பாரு கச்சிதமா இருக்கு. ரெக்க மட்டும் இருந்தா அனுஷ்கா ஏஞ்சல் சார். சின்ன வயசுல எந்த காசி கங்கால முங்கி எந்திரிச்சாரோ அதே கங்கால இப்பவும் முங்கி எந்திரிக்கிறாரு. ஆனா இப்ப வளர்ந்துட்டாரு. என்ன ஓகேவா? அந்த தெய்வீக குழந்தை அனுஷ்காவும் இந்த கிங்கும் எப்படி சிங்க் ஆகுறாங்கன்னா, கிங் சின்ன வயசுல சண்டை போட்டுட்டு சாமி கிட்ட காவிட்டு வரும்போது ஒரு தங்கையை தோல்ல சுமந்திருப்பார்ல, பாவம் அந்த தங்கச்சி ஏதோ உட முடியல போல படுத்து படுக்க ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நம்ம அழகி அனுஷ்கா தங்கச்சியை பார்க்க எப்படியும் டெய்லி கிங் வருவாப்ல. கிங் டெய்லி அனுஷ்கா நோட்ட விடும். அப்புறம் என்ன தினம் தினம் தீனம் தான். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட யோசிச்சேன், என்னடா படம் ஆரம்பிச்சு சாங் வரலையே யோசிச்சேன். இதை வந்துடுத்து. இந்த சாங்ல அனுஷ்காக்கு எப்பவும் போல இடுப்பு தெரியுமா ட்ரெஸ் கொடுத்துருங்க. ஓகே சார். நல்லா பின்னாடி இருந்து கேமரா ஆங்கிள் வைங்க. என்ன
அதிசய குழந்தையா? அனுஷ்கா அனுஷ்கா தான்யா. கன்னியாகுமரி ஓ கன்னியாகுமரி மீனாகுமரி ஓ மீனாகுமரி. இதுக்கு எல்லா கிரகமும் ஒரே நேர்கோட்டில் வந்து என்னடா பண்றீங்க அங்க என்ன பார்வை பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா இன்டீசன்ட் ஃபெலோஸ் அவங்க கைய கால தூக்குறதே நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் பெருசுகிட்ட சொல்லி வை. నీ పేరు వెనక నా పేరు పెడతా మధుబాల. இந்த சைடு பல வருஷமா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயன்னு முணங்கிட்டு தவ இருந்து சமணங்கால் போட்டு போட்டு முட்டி தெரிஞ்சது தான் மிச்சம், பொறுத்தது போதும், இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு பொங்கி எழுந்த கிருமாடா. ஏன் சிவா என்ன வந்து மீட் பண்ண மாட்டேங்கிற? உனக்காக இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ கண்டு கூட மாட்டேங்கிற. நான் என்ன பண்ணா வருவேன்? இப்ப நான் என் தலையை வெட்டி உனக்கு காணி கேட்கறேன், வந்து என்ன பார்த்துட்டு போன்னு கத்தி எடுத்து தலையை வெட்டி கையில புடிச்சுட்டு இருக்காப்ல கிருமாடா. ராவணன் அப்படிதானே பண்ணுவாரு. அது என்ன தலையா ஏதோ ஒரு animation, வெட்டினா 2D animation படத்துல அப்படி வரும். உனக்கு கிருமாடா, யூ ஹேவ் நோ பேஷன்ஸ்டா. ஏதோ அதுல போய் மாட்டிக்குவாரு, ஏதோ மலை இந்த கதையில ஏதோ பாறையில மாட்டிக்குவாருன்னு நினைக்கிறேன். லார்ட் சிவன் நெற்றிக்கண் மூலமாக மோட்சம் அளிச்சு இப்போதைக்கு தலையை வெட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க. தலையை கம் போட்டு ஒட்டி விட்டுட்டு இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும்னு. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணபடி ஓகே பண்ணிக்கோ ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிடா லார்ட் சிவன். கிருமாடா ஒரே குஷி. ரொம்ப நாளா சிங்கிளாவே காலத்து கழிச்சிட்டு இருக்க 90s கிட்ஸ்க்கு வீட்டுல பொண்ணு பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற மாதிரி ஜாலியோ ஜமக்காயிராரு அந்த காசுரு. சால்ட் தாத்தா வந்து என்ன கோவிந்த்சாமி ஒரே ஜாலி தான், சிவனே ஓகே சொல்லிட்டாப்ல, இனிமே தான் நீ பார்த்து சூதானமா இருக்கணும், வா உனக்கு ஆபரேஷன் ரூல்ஸ் சொல்றேன்னு ரூல்ஸ் போர்டு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் இதோ பாரு இந்த ஸ்டெப்லாம் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணா நீ தான் இந்த அண்டத்தின் அதிபதி பஞ்சபூதங்களின் பசுபதி. ஒரு நாள் கிங்கு தங்கச்சிக்கு சீரியஸ், டாக்டர்ஸ்லாம் கஷ்டம்னு கையை வச்சுட்டாங்க. உடனே கிங்கு டென்ஷன் ஆகி பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் ஈஸ்வரா ஏன் இப்படி என்ன சோதிக்கிற, ஏன் இப்படி நீ கஷ்டப்படுத்துற, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், நீ சாமி இல்ல வெறும் கல்லு, தம்முன்ட்டே நேர்ல வா அப்படின்னு கோவத்துல கத்திட்டு போயிடுறாரு. நம்ம மக்களே இப்படிதான் கஷ்டம்னா போய் கடற்கட்ட புலம்பானு தவிர அது என்ன பண்ணா அதை சரி செய்ய முடியும் யோசிக்க மாட்டாங்க. ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா பிரிட்ஜ்ல இருந்து இடிச்சு கீழே விழுந்துறாப்ல. கீழே விழுந்த இடம் ரயில்வே ட்ராக். தலையிலே அடிச்சிருக்கு அப்பா. நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். ட்ரெயின் வரப்போகுது, வந்துருச்சு, கிங்கு விழுந்து கிடக்கிற இடத்துக்கு கிட்ட வந்துருச்சு, இதோ வந்துருச்சு, இன்னும் கிட்ட வந்துருச்சு, திடீர்னு பாஸ். ஓ கட் பண்ணா இதெல்லாம் கைலாஷால இருந்து நம்ம பரமேஸ்வர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காப்ல. பிரகாஷ் ராஜ் பா ஜெமினி கணேசன் பா தாமதிக்காமல் எந்திரிச்சு புறப்பட்டாச்சு பூமிக்கு. லார்ட் சிவன் என்டரிங் இன்டு பூமி. இத பாருங்க சுலாயிதான். இங்க பாரடி சிவன் செம கோபத்துல போயிட்டு இருக்க, இன்னைக்கு வதம் பண்ண போறாரு. நானே என்னோட பழைய பக்த ஒருத்தர் தவறி விழுந்து கிடக்கிறான்னு பார்க்க போயிட்டு இருக்க, இவளுக்கு வேற. பூமிக்குள் புகுந்து தன் பழைய பக்தனை காப்பாத்தியாச்சு சிவன். ஏன் ஜாமி நல்லா வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் நின்ன மாதிரி இருந்துச்சு. ஒருத்தனுக்காக கொஞ்ச நேரம் உன்னை பாஸ் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்த நாள் வேக்கப் ஆகி எந்திரிச்சு பார்த்தா வந்து கடவுளா இருப்பாரு. அதுல ஒரு அந்த ஹீரோ பேர் என்னன்னு தெரியல. இதுக்கெல்லாம் நீ புண்ணியம் பண்ணிருக்கணும் ஐயா, புண்ணியம் பண்ணிருக்கணும். யார் நீ? சில்னூர் கதை ஜோதிகா ஹாஸ்டல்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு கிங்கு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காப்ல. இவர் தான் உன நைட்டு காப்பாத்தினவர் தெரிஞ்ச அப்புறம் ஓ சாரி சார் சாரி சாம்பையா என் ஊரு கைலாஷ் ஒருத்தன் லேண்ட் வாங்கி போட்டிருக்கான், கேட்டதை சொல்லு. அப்புறம் சாம்பையா சொல்ல வந்துட்டேன், ஃபோன் வந்துச்சு, உங்க தங்கச்சிக்கு ஒண்ணும் இல்லையாமா, சி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஓ சரி சரி நல்லது, நீங்க வாங்க என் கூட தங்கிக்கோன்னு தான் ஏரியாவுக்கு என்னாலுடையவனை கூட்டிட்டு போயிடுறாப்ல. ஸோ இப்போ லார்ட் சிவன் கிங்கு கூட அங்கே ஒருத்தன் 20 வருஷமா தவம் பண்ணி இவரை பார்க்குறான். இங்கே கிங்கு 20 நிமிஷத்துலேயே இவரை ஈஸியாக பார்த்துட்டான். என்னையா இப்படி வெகுளியா இருக்காரேப்பா உங்க கிருமாடா, இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா? உங்க தரிசனம் கிடைக்க அவ எவ்வளோ காத்து கிடக்குறான். அதை விடுங்க, இந்த கிருமாடா பையன் டே நீ எவ்வளோ வெயிட் பண்ற? 20 வருஷமா பார்த்தீங்களா? இதெல்லாம் விட்டுட்டு அவன் மேல இருந்து கீழே விழுந்து நீங்க பாட்டு அவனை பார்க்க போயிட்டீங்க. நீங்களா பார்ஷியாலிட்டி பார்க்கலாமா? நாட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல சாவலாம் தெரியுமா? கடவுள்னாலும் இதெல்லாம் விடுங்க. அங்கிட்டு ஒருத்தன் வயசு தான் வந்துடுச்சுடி மீட் பண்ணட்டான் டேட் பண்ணட்டான்னு ஆசையா ஹாப்பினஸோட தெரிஞ்சிட்டு இருக்காரு கிர்மாடா. ஆனா ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? தான் ஆவலா கல்யாணம் பண்ண காத்து கிடக்குற அந்த பொண்ணு அழகி அனுஷ்கா தான்னு கிர்மாடாக்கு தெரியாது. தெரியறனாலும் வந்துச்சு. அனுஷ்காக்கு அன்னைக்கு பர்த்டே. என்னது அனுஷ்கா பர்த்டேவா? அனுஷ்காக்கு பர்த்டேவா? நான் கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். இரு அது அனுஷ்காக்கு அந்த படத்துல பர்த்டேவா. ரொம்ப பண்ணாத நீ, உணர்ச்சி வசத்தை அடக்கு.
சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அதான் உனக்கு நல்லது. பர்த்டே இல்லையா? ஸோ அனுஷ்கா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு சாமி கும்பலான்னு கோயிலுக்கு வர, அதே கோயிலில் தான் நம்ம கிறுக்கு பிடிச்ச கிருமாடா இன்னைக்கு எப்படியாவது நம்ம காதல் கனவு கண்ணியை பாத்துருவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த கோயில் குளத்துல அள்ளி தாமரை பூத்த மாதிரி நம்ம அனுஷ்கா தண்ணிக்குள்ள இருந்து முங்கி எந்திரிச்சு வருவாங்க பாருங்க. அனுஷ்கா பார்த்தப்ப நம்ம கிருமாடா 2 கண்ணு விரிஞ்சு பையன் ஃபிளாட். அதாவதுங்க நான் ஒரு அரக்கங்கிறத மறந்து பியூட்டி அனுஷ்கா ஆசை வரும். அதுக்கு இதான் எக்ஸாம்பிள். அனுஷ்கா எகைன் தண்ணிக்குள்ள முங்க போக அந்த கண்கொள்ளா காட்சியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கிருமாடாவும் தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு அனுஷ்கா அழகா கிட்டக்கு நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருக்காப்ல. கிருமாடா லக்கி பெலோடா நீ. எங்கேயோ பார்த்த மயக்கம் இப்பதாங்க ஒரு ஃபேஸே தெளிவா தெரியுது. இவர்தானே இந்த வேட்டைக்காரன் படத்துல விளையாடுவாரே செல்லாவா? ஏனா ஏஞ்சல் அதானே. அதேதான். குளத்துக்குள்ள இருந்து முழுசா முங்கி எந்திரிச்சு டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் சாரியில வந்த அனுஷ்கா பார்த்த கிருமாடா கிறுக்கு பிடிச்ச பையனா ஆயிடுறான். என்னப்பா ஆஹா ஓஹோன்னு ஒரே அனத்தலா இருக்கு. என்னாச்சு உனக்கு? அங்க பாருடா, அங்க பாருடா. கட்டுனா அவளை கட்டணுண்டா, கட்டுனா அவளை கட்டணுண்டா, இவளை மாலை மாத்திக்கணும். சால்ட் அந்த தாத்தா ஒருத்தர் இருந்தார்ல, அவ முந்திருக்கு குயிடுப்ப மட்டும் அளவெடுக்கணும். அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆடாதடா, அவளுக்கு ஆள் இருக்கு. கிரமாடா. எனக்கு டவுட், எதுக்கு எடுத்தாலும் மண்டை மேல இருந்து வெளியே பொழந்துட்டு வர பாம்புக லாஜிக் படி இந்த சிச்சுவேஷன்ல தூக்கி நின்று இருக்கணும். என்னப்பா விவரம் தெரியாத டைரக்டரா இருக்காரு. இருங்க நான் எடுத்து போட்டு மேட்ச் பண்றேன். பொண்ணு கிடைச்சா போதுன்னு இருந்தவனுக்கு பொங்கலே கிடைச்சிருக்கு. விடுவானா? சுப்ராஜ் எடுத்த பட இரவி நீ தான் என் மனைவின்னு மனசுல மனக்கோட்டையே கட்டிட்டான். கோயிலுக்கு விஷ் பண்ண வந்த கிங்க பார்த்து முடிச்சுட்டு அழகி அனுஷ்கா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சூழா இதை சர்ன்னு வந்து பொக்குன்னு பொக்கையவை கொத்திட்டு போக, திருதுப்புன்னு எங்கிருந்தோ வந்த அகோரிக அனுஷ்கா சுத்து போட, அங்கிருந்து கிங் அனுஷ்காவை காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போக, நான் போட்ட ஸ்கெட்ச்ல உள்ள வந்து எவன்டா ஆட்டை கலைக்கிறதுன்னு கிருமாடா கன்ஃபியூஸ் ஆகி நிக்க. ஐயோ ஐயோ. கார்ல தப்பிச்சு போன அனுஷ்காவை பார்த்து, போ பொம்மாயி போ, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், இந்த கிருமாடா உனக்கு தான், உனக்கு மட்டும்தான், ஐ எம் வெயிட்டிங். அனுஷ்காவை அங்க அப்படி பார்த்த கிறக்கத்துல கிருமாடா மூடாயி பாம்புக்கெல்லாம் கிஸ் அடிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் இன்டர்வல். அனுஷ்காவை அங்கிருந்து காப்பாத்தி பத்திரமா வீட்டுக்கு கூட்டியாந்து கிங் நாகார்ஜுனா, யாரு ஏன் இந்த அகோரிகள் அட்டாக் பண்ண வந்தாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் வந்து நான் கட்டி பிடிக்கிற டார்லிங் சொல்லிட்டு போயிடுறாப்ல. கட் பண்ணா சாங். இந்த சாங்ல அனுஷ்கா ஃபுல்லா சாரி கொடுத்துருங்க. ஓகே சார். நல்லா படுக்க போட்டு ரொமான்டிக் எடுத்துருங்க. என்ன மறுபடியும் ஆரம்பிச்சான்ல, கிடைக்கிற இடத்துல அந்த பழம் படுற பாட பாரு. அம்பிட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கிடையாக்கிட்டான் ஐயா. அந்த பிள்ளை உருண்டு அங்கிட்டு போறான். அவன் இழுத்து ஏன் நம்ம டார்லிங்க அகோரிக அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க காசிக்கே போயிட்டாப்ல. ஓ, அப்ப காசில இருந்து அந்த அகோரிகளை இங்க வந்து அட்டாக் பண்ண வந்தாங்களா? எப்படியோ ஒரு வழியா அந்த அகோரி கூட்டத்தை கண்டுபிடிச்சு உள்ள பூந்துட்டாரு. எப்படி பூந்தாரு தெரியுமா? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு லாங் ஹேர் விக்கு துணுரை பூசிட்டு மாலையை போட்டா அவ்வளோதான். துணியை சட்டி மாதிரி கட்டிட்டு போன மாதிரி. அந்த ஆரம்பத்துல வந்து ஒரு அகோரி காப்பாத்தினார் இல்லையா, அந்த அகோரி தான் இவரு. நான் வெளத்த கடா என் மார்லியே பாயுது மாதிரி ஒரு ரியாக்ஷன். சொல்லுங்க, எதுக்காக அனுஷ்கா அட்டாக் பண்ணீங்க? அது உனக்கு சொன்னா புரியாது நாகார்ஜுனா காரு. பரவாயில்ல, இருந்தாலும் சொல்றேன். கிருமாடா ஒரு திண்டான்னு எல்லா ஸ்டோரி சொல்லி முடிக்கிறாரு. அந்த காசுருவை கொல்லாம எதுக்கு அனுஷ்கா கொல்ல வந்தீங்கன்னு கேக்குறாப்ல. கேட்டாண்டா கேள்வி. அந்த காசுவை கொல்றது அது நம்மளால முடியாது. அவன் ஒரு அரக்கன். அவனை கொல்லாம உன் ஆளை கொண்டுட்டா அவன் ஆசை நிறைவேறாதுல. அதான் என் அனுஷ்கா கொடுப்பேன். யாரா இருந்தாலும் என்ன தாண்டி தொறா பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் குரு உங்களையும் இப்படி பேசிட்டான்.
அவன் வேலையை பார்க்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். அவன் வேலையை அவன் பார்ப்பான்னு தெரியும், உன் வேலையை நீ பார்ப்பியா? அனுஷ்காவை அப்படி பார்த்த அந்த காசுரு ஆசையை அலைய விடாம நேரா அனுஷ்கா வீட்டுக்கே ஏன் பெட்ரூமுக்கே வந்துட்டாப்ல. தூங்கிட்டு இருந்த அனுஷ்காவை 1/2 இன்ச் ஹைட்ல தூக்கி அழகு பார்க்கறாரு. ஏன் இவரு குமிஞ்சு பார்க்க மாட்டாராமா? தூக்கி வச்சு தான் ரசிப்பாரா? அது வயசாகிருச்சு கண்ணா, குமிஞ்சா முதுகு வலிக்கும். அதான். ஐயோ அனுஷ்கா, வாட்டர்ல இருந்து பார்த்தா வேட்டக்கார அனுஷ்கா மாதிரி இருக்க, பக்கத்துல இருந்து பார்த்தா பாகுபலி அனுஷ்கா மாதிரி இருக்க, பொறுத்தது போதுன்னு மவுத் கிஸ் அடிக்க மூஞ்ச கிட்டக்க எடுத்துட்டு போறாரு. இப்படி இந்த மூஞ்சியை ஸ்கிரீன்ல பார்க்க நமக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கே. அனுஷ்கா நிலைமை யோசிச்சு பாருங்க. பயந்துருத்து 1008 கழுது வயசாச்சுல, உன் 7 வயசு இருக்க பொண்ணை கிட்ட மூஞ்சி காமிச்சிட்டு பயப்பட வைக்கிற காட்டு பயலே. உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? சே, மூட ஸ்பைல் பண்ணிட்டாலே. அப்புறம் பார்த்து போமோன்னு அந்த காசு எஸ்கேப்பு. அந்த காசு திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்து வேதனை, வெக்கம், அவமானம். சே, ரொம்ப அசிங்கமா போச்சு குமார்னு சால்ட்டி கட்ட புலம்ப. பின்ன 5ஆப்பு படிக்கிற பையன் மாறுவேட போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி மூஞ்சில முக்கா கேப் கூட விடாம மேக்கப் இப்படி அள்ளி போட்டுட்டு ஃபேஸ க்ளோஸ்ல காமிச்சா எனக்கே பயம் வரும். புள்ள அப்படி பயப்படாம இருக்கும் அப்படின்னு சால்ட்டி சொல்ல. இவ்வளவுதானா? சொல்லிக்கலாமே. நல்லா கழுவிட்டு வந்து வச்சுக்கோங்க, சும்மா பார்க்க கணேஷ் வெங்கட்ரா மாதிரி இருப்பேன். அனுஷ்காக்கு அத்தை பையனா ஃபாரின்ல இருந்து வராரு நம்ம முட்டை பிரியர் கணேஷ் வெங்கட். முட்டை பிரியருக்கு முட்டிட்டு வந்தனால மூஞ்சிய கழுவுறார். முகம் பாக்குற கண்ணாடி கோடு போட்டு ஒன்னொன்னா சதக்கு 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 மூஞ்சில கண்ணாடி துண்டு பாயறதுக்கு ரெடியா இருக்கு. கொடூரம். அழுக்கா இருந்த அந்த காசுரு அன்னையில இருந்து ஆனாலங்கனா மாறிட்டேன்னு பேசிக்கிறாங்க. சும்மா சும்மா தூக்கி காமிச்சுக்கிட்டு அனுஷ்கா கிட்ட அந்த காசுரு அதுவும் அத்தை பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் காவாலி பையில தான் காவாலி, நம்மள கண்டு கூட மாட்டாங்க. அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். அப்புறம் என்னத்தை பேசிக்கிட்டு சாங்குதான். எப்பப்பா இந்த தடவை நான் சீன் சொல்கிறேன். பீச் செட்டப்பில் சாங்கு பண்ணிடலாம். ஓகே, நல்லா தண்ணிக்குள்ளே தக்க பண்ணுறோம். ஓகே சார். நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? கையெடுப்பா, இது ரசம். இதையாவது மிச்சம் வை. ஆமா, நான் சாப்பிடறதில்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யாரும் அம்மா சாப்பிடுறது? அனுஷ்கா அப்பாக்கு லைட்டா ஏதோ தப்பா நடக்குதுன்னு வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டார்டிங்ல காட்டினாங்களே ஓம் கிரீம் ஹெட், அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க அவரும் பதிலுக்கு பயம்படுத்தி விட அந்த காசுரு தெரிஞ்சிருச்சா, உனக்கு தெரிஞ்சிருச்சா, அப்ப சாவு அப்படின்னு கொலை ட்ரை பண்ணி அடிபட்டு அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட். அப்புறம் ஒரு நாள் நாகவலி வந்து யோ அது பழைய வீடியோ, சரிப்பா நான் அதுலயே இருக்கேன். அனுஷ்கா கணேஷை தனியா மீட் பண்ணி இங்க பாருங்க மாமா பையா, மொர மாமா பையா, நான் நாகராஜன் லவ் பண்றேன், உன்னை என்னால கல்யாணம் கிட்ட இயலாது, இட்ஸ் ஓகே படி, சரி வாங்க அப்படி நம்ம ஜாலியா 3 ஒன்னா அவுட்டிங் போவோம்னு கூட்டு போயிடாரு அந்த காசு என்கிற ஆனழகன். போற வழியில பேச்சு கொடுத்து மேனிபுலேட் பண்ணி மெக்கானிக் மாதிரி பிரேக் ஒயரை புடுங்கி விட்டாரு. கரெக்டா சிக்காச்சுலனா இவனு மறந்துட்டானா. இப்போ நாகார்ஜுனா கார்ல இருந்து தப்பிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காரு. அத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் கிருஷ்ணா. பாரேன் பரமசிவன் இவன் கூட தானே இருக்காரு. அவர் எப்பவும் போல வீட்டுல சும்மா தான் இருக்காரு. வீட்டுல தியானம் பண்ணிட்டு இருந்த சிவனுக்கு தெரிய வர ஒவ்வொரு டைமும் நானே போய் காப்பாத்த நல்லா இருக்காதுன்னு தன்னோட வெஹிக்கிளை ஏவி விட்டாப்ல. கொண்டு தொப்புடு தொப்புடு. எப்போ அந்த படங்க இது? பார்க்கவும் பழைய படமா இருக்கு. ஆனா சீஜன் நல்லா பண்ணிருக்காங்க. காரு கபலீகரம் ஆகிறதுக்குள்ள முட்டு கொடுத்து வெடிக்க வச்சிருது.
எனக்கு பிடிச்சிருக்கு சொல்ல போனா முட்டு சிஜி கொடுக்குறது. ஐயோ கிங்கு உனக்கு ஊதிட்டாங்களே சங்குன்னு அனுஷ்கா ஒப்பாரி வைக்க அந்த காசு இருக்கு. இனிமே நான் தான் உங்க கூட டோயட் பாட தொண்டையிலே அந்த போறேன். கண்ணாடி இறங்கிச்சு பாருங்க. ஆனா அந்த ஆனந்தம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. ஏனென்றால் கிங் இஸ் பேக். அவன் தப்பிச்சு வந்த இடத்த போய் பார்த்தா அந்த நந்தி சிலையா அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. இவனை பார்த்தப்பறம் வந்துட்டியாப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்துட்டேன், டாடா பாய் பாய்னு ஒரு ஜம்ப் அடிச்சு ஓடி போயிருது. அட பாருங்களேன், அந்த காசுக்கு இப்பதான் தெரிய வருது அவனுக்கு ஹெல்ப் பண்றது லார்டு பரமேஸ்வர்னு. நேரா மூஞ்சி ஒருன்னு வச்சுட்டு போய் சிவா பெரிய மனுஷனா வாக்கு முக்கியம், இப்படி பண்ணிட்டியே இனிமே உனக்கு எனக்கும் பேச்சுக்கா, உன்னை எப்படி மாட்டி விடுறான்னு பாருன்னு புலம்பிட்டு போயிடுறாரு அந்த காசுரு. அந்த ஓம் கிரீம் ஹெட்டை மீட் பண்ணி நோக்கவர்மம் பண்ணி அனுஷ்கா வீட்டாளர்களையும் நாகார்ஜுனாவையும் மேனிபுலேட் பண்ணி சிவ மேல சந்தேகம் வர வச்சு சந்தேகப்பட்டு போ சொல்லிடுறாங்க. அவரு கடவுள்யா, அன்பே சிவம். சோ எப்பவும் போல சாந்தமா சிரிச்சுக்கிட்டே மூஞ்ச வச்சுட்டு அமைதி காத்துட்டே கடந்து போயிடுறாரு. கிங்கு கணேஷ் ரூமுக்குள்ள போய் நோட்டம் விட அரக்க அந்த காசூர் தான் இவன் உடம்புல இருக்கான்னு தெரிஞ்சிருது. இதை எல்லாருக்கும் வெளியே சொல்ல ட்ரை பண்ணும்போது வழக்கம் போல வண்டியை கிங்கு பக்கம் திருப்பி போடுறான் கணேஷ். தலைமகனே கலங்காதே, உண்மை ஒரு நாள் வெல்லும், விடுதலையா இந்த வாழ்க்கை. இந்த சாங் சிச்சுவேஷனுக்குலாம் ஏத்த மாதிரி கிங்கு சோகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பக்கத்துல நின்று இருந்த கூர்க்கா கத்தி எடுத்து ஆப்போசிட்ல இருக்க துணி மேல தூக்கி போட அந்த துணி கிழிஞ்சு தொங்கி கண்ணாடி தெரியுது. கண்ணாடியில அந்த காசு உருவ மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்ட பங்கு. ஆமா, இத்தனை நாளா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்க எந்த கண்ணாடியும் சிக்காம இருந்தா? ஆமாடி, நான் அந்த காசுரு தான். இவன் ஒருத்தன் அதை தூக்கி உள்ள வைடா, பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டுல தூக்கி காமிச்சிட்டு பயப்படுறாங்கல்ல, தன்னை மாட்டி விட்ட கிங்க தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. என்ன புரட்டி எடுக்கிறாரு. என் டார்லிங் விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன் ப்ளீஸ். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். பாரு இதான் என் வாழ்க்கை, என்னையும் என் பாம்பையும் பிடிச்சிருக்கா? இப்ப சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். உன்னை விட உன் பாம்பை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணிக்கிறேன். தென் ஒய் வெயிட், அப்ப போலாம். நம்ம அகோரி கூட்டத்துக்கு வழக்கம் போல தெரிய வந்து தான் பார்த்து வளர்த்து விட்ட பையன் கிங்குக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவதார் பட கிளைமேக்ஸ் மாதிரி குரூப்பா கூடி உட்காந்து உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாதா? கிங் எந்திரிச்சு போருக்கு கிளம்புற மாதிரி ரெடியாகி கிளம்பி அந்த காசுரு இருக்க இடத்துக்கு போவாரு. அந்த காசுரு அங்க சால்ட் சொன்ன மாதிரி ரூல்ஸ் புக்ல இருக்க எல்லா ரூல்ஸையும் ஒன்னொன்னா பார்த்து பண்ணிட்டு இருப்பாரு. ஏய் பாரு, இந்த அந்த காசுரு பையனுக்குள்ள எவ்வளவு திறமைன்னு. எம்ஜிஆர் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்றான், ஹாரி பாட்டர் மாதிரி மந்திரம் பண்றான், லோக்கி மாதிரி தந்திரம் பண்றான், சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்கிறான், ஓடுறான், மறையிறான், தாவறான். இவர் அந்த காசுரு ஒருத்தர் தான். ஆனா இவருக்குள்ள 10 அருந்ததி வில்லன், 15 ராஜா நாகபைரவர், 30 ஜண்டா, 20 கிருமாடம் இருக்காங்க. ஏன்பா வேலே, நீ அங்க பார்த்ததும் இப்ப அந்த பொண்ணு இங்க பார்த்ததும் என்னப்பா? அவருக்கு வேற இல்லப்பா. நாமெல்லாம் சும்மா தலையில பாம்பை போட்டு பெயின் பார்த்துட்டு இருக்கான்னு தான் நினைச்சோம். ஆனா அந்த பாம்பை ஒன்னொன்னா உருவி ஒரு மெகா பூதத்தை உருவாக்கி வச்சிருக்கான் பாருங்களேன். பாஸ், உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன், இப்படி பொழந்து கட்டுறீங்களே. இந்த குங்ஃபு வசூல்ல மேல போயிட்டு வானத்துக்கே போயிட்டான். ஒரு கழுகு மேல முடிச்சுட்டு வருவாரா, இப்படி கையை அப்படி வச்சுக்கிட்டு நல்லா தெரியும். இது அதுல பரமசிவனா அதே சீன். வந்து அந்த கையை அச்சு மட்டும் அப்படியே தரையில் அடிக்க பாருங்களேன் இந்த படத்துல. வானத்துல வால் நட்சத்திரம் பார்த்திருப்பீங்க, வேல் நட்சத்திரம் பார்த்திருக்கீங்களா? கிங்கு கையில வெப்பனை இல்லாம சண்டை போட்டு இருக்க பார்த்துட்டு காடே ஒரு சூலாயுதத்தை பார்சல் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணி விடுறாப்ல. இந்த ஜியூஸ் பிளேட்
பிளேட் ஆஃப் மதம் பண்ணியாச்சு, ஒலிம்பஸ் படம் முடிஞ்சாச்சு. காட் ஆஃப் வார்ல என்னன்னு இது தக்காளி தண்ணியை மூஞ்சி வச்சிருக்கீங்க? பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லர்ஸ் நகைக்கடை விளம்பரத்துக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே தலைவி இதுலயும் நின்றுட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் ஐடியா வைஸ் பழைய ஐடியாவா இருந்தாலும் நல்ல ஐடியா, பட் ஓவரால் மூவியா பண்ணும்போது சொதப்பிடுச்சு. பட் ஒரு ஃபேண்டசி படம் எடுக்கும்போது பாக்குற நமக்கு ஒன்ஸ் நம்பகத்தன்மை கொடுத்துட்டாலே நாம நம்மள மறந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனா இந்த படம் நாம பார்க்கும்போது அந்த யூசுவல் நாகார்ஜுனா படம் பாக்குற மாதிரி மட்டுமே தெரியுதுனால ஃபேண்டசி படம் பார்த்துட்டு இருக்கோம்னு ஃபீல் வர மாட்டேங்குது. ஆனா இந்த படம் அந்த வருஷம் ஒரு ஹிட் மூவி தான். மச்சான் இங்க பாரு, பூனே வாரியர்ஸ் இந்தியா vs சிஎஸ்கே மேட்ச் காஸ்டியூம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு தெலுங்கு படம், ஆனா இதுல பல திரைப்படங்களோட ப்ரோமோ ஒளிஞ்சிருக்கு. மூவி ப்ரோமோ 1 இப்படி வந்தா மூவி ப்ரோமோ 2 மூவி ப்ரோமோ 3 மூவி ப்ரோமோ 4 மூவி ப்ரோமோ 5 ஐயோ இது ஏதோ ஒரு படத்துல மியூசிக் ஆச்சு. ராட்சசன் தான். ஈ சவுண்ட் வரும் அதுல மியூசிக்ல நல்லா இருக்கும். இது என்ன கெட்டப்பு? மூவி ப்ரோமோ 7 என்னன்னே தெரியலங்க. இது அவதார். அந்த டைம்ல ஏகப்பட்ட வந்துருச்சா? அவதார் ஆஃப் வாட்டர். மூவி ப்ரோமோ 9 எல்லாம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நடந்துட்டா இப்படி உங்கள் அபிமான திரையரங்குகளில். மூவி ப்ரோமோ 10 லட்சுமி ராமகிருஷ்ணன் எடுத்தவமா? ஓ பீஸ்ட். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. வாசி யூடியூப் வாசி. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஒன்று வரனே வருதாண்ணா? ஸ்கிரிப்ட் எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் பை தினேஷ் ராஜா. பேசி வாய் வலிக்குது. போய் பிரிட்ஜு கீழே போய் பாருங்க. சும்மா போய் பாருங்க. ஓகே 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ராஜேந்திரன், வாழ்த்துக்கள். அப்படியே சில்வர் ப்ளே பட்டன் ஆர்டர் கொடுத்துங்க. நைஸ். ஓகே, இந்த வீடியோவில் காமிச்ச படம் பார்க்குற மாதிரியாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று அந்த கிரிஞ்ச் பாக்ஸ் 18 பார்த்தோம்ல, ஹெலிகாப்டர் நாயகன் பவன் கல்யாண் படம் புலி. அது என்ன ஃபுல் நேம்? ஏதோ குமரம் புலியா? ஆமாம். அது அந்த ஃபுட்டேஜ் கூட பெருசாக பார்க்குற மாதிரியே இல்லைங்க. சொப்பா என்னமோ மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் பார்க்குற மாதிரியாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரிஞ்சு மூவியாக கூட இருக்கட்டுமே, ஆனால் பார்க்குற மாதிரியாச்சும் இருக்குது. இதில் காமிக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. சிஜியுமே பாருங்களேன், அந்த டைமில் எப்போ அந்த படம் தெரில, ஆனால் நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சிஜி பண்ணலாம் அப்படின்னு யோசித்ததே ஒரு குட் அட்டம்ப்ட் தான். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒன்று சொல்லலான் இருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு கதை, ஒரு படம் தான். கதை எடுத்து கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த கடவுள் வருவார்ல அந்த போர்ஷன் சொல்கிறேன். அது நாகார்ஜுனா கடவுளாக இருப்பார்.
அதுவும் ஒரு தெலுங்கு படம் தான். அதில் வந்து ஹீரோயின் வந்து மகாராஜா படத்தில் நாசர் இருப்பார். மகாராஜா படத்தில் ஒரு கேரக்டர் வருவாங்கள்ல, பிடி டீச்சராக வருவாங்கள்ல, அவங்க இருப்பாங்க. அவங்க தான் நாசரோட தங்கச்சியாக இருப்பாங்க. அப்போ ஹீரோ ஒருத்தர் இருப்பார், அவர் யாருன்னு தெரில, நான் அப்போ தான் பார்த்தேன் புதுசாக. அப்புறம் நாகார்ஜுன வந்து இவர் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோ ரொம்ப கோழையாக இருப்பார், இன்னசென்ட்டாக இருப்பார், வேலைக்காரனாக இருப்பார், ரொம்ப விசுவாசமாக இருப்பாரா. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் வீரத்தை கொடுத்து அந்த மாதிரி கொண்டு போவார் நாகார்ஜுனா, கடவுளாக இருந்து. அந்த மாதிரி ஒரு கதை. அது என்ன ரொம்ப நல்லா ஆகான்றவன் இல்லை, பார்க்கலான்னு வைங்களேன், பார்க்குற மாதிரியான படங்கள் அதுதான் சொல்கிறேன். பெருசாக நிறையா பழைய படங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. யூடியூப்லேயே இருக்குது, யூடியூப்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது பழைய படங்கள். முக்கியமாக பிரசாந்த் படங்கள்லாம் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு படம் பார்த்தேன், காதல் கவிதைன்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஓகேவா, ரொம்ப ரீசெண்டாக பார்த்தது. அது வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேறு எந்த டிவி சேனல்லையுமே பார்த்ததே இல்லை. இந்த படத்தில் மட்டூரா சேனலில் தான் சின்ன படத்தை பற்றி பேசியிருப்பார்ல, ஜியா டிவி வந்து ஜியா டிவி வந்து சின்ன படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதனாலே நமக்கு முக்கால்வாசி தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அது மாதிரி தான் காதல் கவிதையுமே ஜியா டிவி தான் நினைக்கிறேன், ஜியா டிவி தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதனாலே தெரில எனக்கு. நான் இப்போ யூடியூப்லாம் சும்மா சர்ச் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துச்சு அந்த படம், காதல் கவிதைன்னு சொல்லி. அந்த படம் பார்த்தேன். ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மீமில் பார்த்துருப்போம். அதெல்லாம் அந்த படத்தில் இருந்துச்சு, எனக்கு நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. அதில் பிரசாந்தோட கேரக்டருமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவரோட டயலாக்ஸு, அவரோட ஆட்டிடியூடுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த பிரசாந்த்லேருந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. அதோட டயலாக்ஸும் படமுமே எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் போய் செக் பண்ணி பாருங்க, காதல் கவிதை. அதில் ஹீரோயினுமே அது இப்போ நான் அந்த படத்தில் தான் பார்த்தேன், வேறு எந்த படத்துலையும் பார்த்ததில்ல. அவங்க புதுசாக இருந்தாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அவங்களோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அதில் பிரசாந்த் தான் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில். ரொம்ப வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நைஸ். இந்த படம் பேர் என்ன சொன்னார்? படம் பேர் என்னங்க சொன்னார்? இந்த படம் பேர் என்ன சொன்னாரா? ஓகே, என்னமோ அரக்கன் லவ்ஸ் அனுஷ்கா தான். அதான் நம்ம இப்போதைக்கு படம் பேர் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த படமாக இருக்கட்டும், காமிச்ச ஃபுட்டேஜாக இருக்கட்டும், இவர் பண்ண வீடியோ அவன் பண்ணியிருக்காருல ஃபன்னாக, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ. ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.